அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனாக பிறந்த எல்லோரும் ஒரு தடவையாவது இந்த 5 கோவில்களில் ஒரு கோவிலுக்காக போக வேண்டும். உங்களால் முடிந்தால் இந்த 5 கோவிலுக்கும் சென்றால் உங்கள் வாழ்வின் மோட்சம், கடமை, புண்ணியம் இவற்றை நீங்கள் பெறலாம். பஞ்சபூத தலங்கள் என்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவாலயங்களாகும். இத்தலங்களில் மூலவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன. இத்தலங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன. உலகில் உள்ள அனைத்து உயர்களும் பொருட்களும் பஞ்சபூதங்களில் 5 கலந்தோ அவற்றுள் சிலவற்றை கொண்டோ உருவாகியிருக்கும். பஞ்சம் என்பது 5 என்ற எண்ணிக்கையை குறிக்கும். எடுத்துக்காட்டாக பஞ்சலோகம் என்பது 5 உலோகங்களின் கலவை எனலாம். இதுபோல முக்கியமான 5 கூறுகளினை 5 பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் என்பர். ஒவ்வொரு சிவத்தலமும் ஒரு வரலாறு காரணமாகவும் ஏதேனும் ஒரு தன்மையினாலும் அல்லது இயற்கையான நிலவரத்தினாலும் இப்பூதத்திற்குரிய கோயிலாக விளங்குகின்றன. முதலில் நாம் பார்க்க போகிற கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு உள்ள சிவபெருமானை புருத்வி லிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர், இதனை சுயம்பு என்றும் கூறுவது உண்டு. அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் என்பது பழைய சமய நூல்களில் திருக்கச்சி ஏக்கம்பம் என குறிப்பிடப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இக்கோயிலில் மும்மூர்த்திகள் வழிபட்ட கம்பர், வெள்ளக்கம்பர், கள்ளக்கம்பர், நல்லக்கம்பர் அமைய பெற்றமையால் திருவேகம்பம் என்ற பெயர் பெற்றது. இது முத்தி தரும் தலங்கள் 7னுள் முதன்மை பெற்றது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் பார்வையை இறைவ கொடுத்தருளிய தலம் இது. ஒவ்வொரு கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு. அந்த வகையில் இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் என போற்றப்படுவது 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகள் உள்ளன. வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளில் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு. இந்த 4 கிளைகளும் ரிக், யஜுர், சாம், அதர்வன எனும் 4 வேதங்களை குறிக்கின்றன. இக்கோவிலின் தல வரலாறு பார்வதி திரு கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார். இந்த தவறால் பார்வதியை பூலோகத்துக்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான். பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார். பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறியச் செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்துக் கொண்டார். உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்று பார்வதிக்கு அருள் புரிந்து 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமக்கோட்டத்தில் 32 அரங்களை செய்ய பணித்தார். பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம் தான் பிருத்வி லிங்கம். அந்த மாமரம் தான் ஸ்தல விருட்சம். காமக்கோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில். பார்வதி கட்டி தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவ குழைந்தார் என்றும் அழைப்பர். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்த போது உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார். அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார். இழந்த பார்வையில் இடக்கண் பார்வையை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாக வரலாறு உண்டு. இக்கோவிலின் விழாக்கள் இந்த கோவிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் ஆணி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை. உங்களுக்கு சிவபெருமான் மிகவும் பிடிக்கும் என்றால் இந்த கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். எப்படி செல்வது? 1. காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் உள்ளதால் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி உள்ளது. 2. காஞ்சிபுரத்திற்கு சென்னை, திருப்பதி, அரக்கோணம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலிருந்து பயணிகள் ரயில் இயக்கப்படுகின்றன. 2. நாம் பார்க்க போகிற கோவில் நினைத்தாலே முக்தி தரும் தளம் எனும் பெருமையை கொண்ட தளமாகவும் அறியப்படுகிறது. ஒரே ஒரு தடவை திருவண்ணாமலை வந்து கிரிவலம் சென்று சிவனை தரிசனம் செய்து பாருங்கள். அடுத்து நீங்களே நினைத்தாலும் உங்களால் வராமல் இருக்க முடியாது. சிவன் உங்களை கண்டிப்பாக அழைப்பர்.
திரு அண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். இத்தலத்தின் மூலவர் திருவண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகிறார். நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரி நாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றனர். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர் சேஷாத்ரி சாமிகள், விசரி சாமிகள், குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளன. முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். இத்திருத்தலத்தின் சிறப்புகள் காஞ்சிபுரம் சைவ சமய குரவர் எல்லப்ப நாவலர் அவர்கள் இயற்றிய அருணாச்சல புராணம் என்ற நூலிலும், அருணை கலம்பகம் மற்றும் குமர குருபரன் இயற்றிய சோன சைலமலை அருணகிரியாரின் திருப்புகழ் நூலிலும் விரிவாக காணலாம். பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இருவருமே யார் பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க, சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என கூற திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார். அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார். பிரம்மன் அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து சென்றார். தாழம்பூதான் சிவனாரின் சடையில் இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற, பிரம்மன் மூடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார். பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவ பூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார். திருமாலும் பிரம்மனும் தான் என்ற அகந்தை நீங்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை. அது மகா சிவராத்திரி நாளாகும். இங்குள்ள அண்ணாமலையானது கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளது. ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமான் திருமாலும் பிரம்மனும் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமானை சிவலிங்க திருவுருவம் கொண்டு மலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இடம் இத்திருக்கோயில். ஆர்த்தரீஸ்வரர் உமாதேவியார் சிவபெருமானின் கண்களை தன் கையால் மூட உலகமெங்கும் இருளாயிற்று. ஜீவராசிகள் இருளில் இன்னல்கள் அடைந்தன. சிவபெருமான் 3வது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார். உமாதேவியார் இந்த பாவம் தீர்க்க வேண்டி உமாதேவியார் காஞ்சி மாநகரத்தில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வரும் நாளில் சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவமயற்றி தமது இடப்பாகம் பெறுமாறு அருளச் செய்தார். சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவியார் திருவண்ணாமலைக்கு வந்து பவழக்கென்று மலையில் பர்ணசாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியால் தவம் செய்தார். தவத்தை மகிழாசூரன் என்பவன் கெடுத்து வந்தான். உமாதேவியார் துர்க்கையை அனுப்பி மகிழாசூரனை வதம் செய்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூப தரிசனம் கண்டு சிவபெருமான் இடப்பாகம் பெற்று உமாதேவியார் அமர்ந்தார். அதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளி காட்சி கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை திரு அண்ணாமலை என்பது திருவண்ணாமலையானது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்க இயலாதது என்று பொருள். அண்ணாமலை என்பதற்கு நெருங்க இயலாத மலை என்று பொருள். பிரம்மனாலும் திருமாலினாலும் அடிமுடி அடைய முடியாத சிவபெருமானே இங்கு அண்ணாமலையாக உள்ளார் என்பதே இதன் பொருளாகும். அருணாச்சலம் வடமொழியில் அருணம் என்றால் சிகப்பு நிறம், அசலம் என்றால் மலை, அருணாச்சலம் என்றால் சிவந்த மலை என்று பொருள். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். இம்மலையானது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலை போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. மலையை சுற்றி வர 2 வழிகள் உள்ளன. மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம்,
யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசானய லிங்கம் என 8 லிங்கங்களும் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் பலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்க எனப்படுபவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம். தேவாரத்தில் புகழப்படும் ஆத்தி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில் தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சரன் நாமத்தையோ, நமசிவாய சிவாயனம் அல்லது திருமுறைகளையோ, தேவாரம் திருவாசம் உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்துக் கொண்டோ செல்லக்கூடாது. 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும். இக்கோயில் மலையடிவாரத்தில் இருப்பது சிறப்பு. இச்சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதன் அருகே பாதளலிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. கோபுரங்கள் அண்ணாமலையார் கோயிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. ராஜகோபுரம், பே கோபுரபல் பே கோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளிகோபம் கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். இந்த கோபுரம் இந்தியாவின் 3வது பெரிய கோபுரம் ஆகும். இதன் உயரம் 217 அடி. மேலும் தேர்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய கோபுரங்கள் உள்ளன. மண்டபங்கள். இச்சிவாலயத்தில் 306 மண்டபங்கள் உள்ளன. அவற்றில் 1000 கால் மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 கால் மண்டபம், பூரவி மண்டபம், 7ஆம் திருநாள் மண்டபம் ஆகியவை உள்ளன. சந்நிதிகள். சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். இத்தலத்தில் உள்ள மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கை. அம்மன் உண்ணாமலை அம்மை ஆவார். முருகன், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் ஆகிய சன்னதிகள் உள்ளன. தீர்த்தங்கள். சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். இத்தலம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். நினைத்தாலே முக்தி தலம் என சிவபுராணம் குறிப்பிடுகிறது. காமதகனம் நிகழ்வு இத்தலத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. ஆடிப்பூரத்தன்று மாலையில் உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன் தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. இவ்வாறு தீமிதி திருவிழா நடைபெறும் சிவாலயம் இதுவே. அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கப்படுகிறது. இத்தலம் சித்தர்களின் சரணாலயமாகவும் விளங்குகிறது. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்திற்கு உரியவராக விளங்குகிறார். அண்ணாமலை சுவாமிகள் அப்பைய தீட்சிதர், அம்மணி அம்மாள், அருணகிரிநாதர் சுவாமிகள், அழகானந்த அடிகள், ஆதிசிவ பிரகாஷ் சாமிகள், இசக்கி சாமியார், இடைக்காட்டு சித்தர், இரமண மகரிஷி, இறை சுவாமிகள், ஈசானிய ஞான தேசிகர், கண்ணாடி சாமியார், காவிய கண்ட கணபதி சாத்திரி, குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், குருசாமி பண்டாரம், சடை சாமிகள், சடைச்சி அம்மாள், சர்க்குரு சுவாமிகள், சேஷாத்திரி சாமிகள், சைவ எல்லாப்ப நாவலர், சோனாசல தேவர், ஞான தேசிகர், தட்சிணாமூர்த்தி சாமிகள், தம்பிரான் சுவாமிகள், தெய்வ சிகாமணி சித்தர், பராசல சுவாமி, பழனி சுவாமிகள், பாணிபத்தர், மங்கையர்கரசியார், ராதாபாய் அம்மை, வண்ணச்சரபம், தண்டபாணி சுவாமிகள், விசரி சாமியார், விருபாட்சி முனிவர், வீர வைராக்கிய மூர்த்தி சாமிகள், திரள்ரி இராஜயோகி, மூக்குடி சித்தர் ஆகிய சித்தர்கள் அண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்கள் ஆவார்கள். இவர்களில் பலர் அண்ணாமலையிலேயே ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள். சில சித்தர்களின் ஆசிரமம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. தற்போதும் பல்வேறு சித்தர்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வருவதாக சைவர்கள் நம்புகிறார்கள். திருவண்ணாமலை நீங்கள் சென்று உள்ளீர்கள் என்றால் அண்ணாமலையாருக்கு ஆரோரா என்று கமெண்ட் பெய்யவும்.
மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற கோவில் திருவானைக்காவல் அல்லது திருநைக்கா எனப்படும் திருவானை கோவில் நகரமாகும். இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர், சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர். அப்பர் திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இதை பாடல் பெற்ற தலம் என்பர். இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 60வது சிவன் தலமாகும். இக்கோவிலின் தல வரலாறு: புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்சங்க சோழன் என்ற அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்சங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோவில்கள் கட்டினான். அவை யாவும் மாட கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்சங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். இத்தலத்தின் 4வது திருச்சுற்று மதிலை கட்டும்போது இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீற்றை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது. பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீர் தங்கமாக மாறியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள். திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்புத்தலமாகும். வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர்மூலவரான ஜம்புகேசுவரின் லிங்கம் இருக்கும் இடம். தரைமட்டத்திற்கு கீழ் இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். காவிரியின் நீர் மட்டமும் லிங்கம் இருக்கும் இடத்தின் நீர் மட்டமும் ஒன்று என கூறப்படுகிறது. முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர் கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. தனிச சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலமாண்ட நாயகி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்பலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தளம் திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தளம். அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பழி சென்று தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள். ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர ரூபமானை காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது. அன்னையின் உக்கரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது. உச்சிகால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். அம்பிகை வழிபட்ட லிங்கம். இங்கு இருக்கும் ஜம்பு லிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது. ஒரு முறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் படித்தார். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார். நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது. குபேரலிங்கம். மற்றொரு சந்நிதியில் குபேரலிங்கம் உள்ளது. பலமுக ருத்திராட்சம் தாங்கியும் உள்ளது. இந்த குபேர லிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தனார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரிந்தது. இப்போது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேர லிங்க சந்நிதி ஆகி போனது. சிற்பங்கள், பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன. அதில் முக்கியமானது 3 கால் முனிவர் சிலை. சிவலிங்க சந்நிதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காண கிடைக்கின்றது.
அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சந்நிதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது. ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது. அது மட்டுமின்றி 4 கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவருகின்றார்கள். அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது. அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்திக் கொண்டிருக்கும் பெண் மிக தத்துரூபமாக செதுக்கப்பட்டுள்ளாள். கல்வெட்டுகள். கோவிலை கட்டியவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற பாண்டிய மன்னர்கள். இதை இதுவரை இங்கு கிடைத்துள்ள 156 கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். இவற்றுள் பராந்தக சோழன் பற்றிய கல்வெட்டுகளே மிக தொன்மையானவை. அரசர் சான்றோர் திருத்தொண்டு இத்தள பெருமை அறிந்து தமிழ்நாட்டை சார்ந்த சோழ தேவேந்திர பாண்டியர்கள், முத்தரையர் மட்டுமன்றி போசல பேரரசர்கள், விஜயநகர அரசர்கள், மதுரை நாயக்கர்கள் போன்றோரும் ஆட்சிய திருப்பணிகளை சுமார் 154 கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன. 5 பிரகாரங்களை கொண்ட இத்திருத்தலத்தின் முதலாம் பிராகாரத்திலான துவாரபலகர் திருவுருக்களை செய்வித்தவர் இளையினார். மகனார் தெய்வங்கள் பெருமாள், நீலகண்ட நாயக்கர். 4ஆம் பிராகாரத்தில் அகிலாண்ட நாயகியின் முன்னுள்ள பசுபதீஸ்வர முடையாரை எழுந்தருள செய்துள்ளார். சதாசிவ வரஜப்பைய யாஜி தீட்சிதராயர் இக்கோயிலின் உற்சவ மண்டபத்தை உருவாக்கினார். முதல பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள எழுந்தருடைய ஸ்ரீ பாதீஸ்வரடைய நாயனார் கோயிலை கட்டியவர் திருஞான சம்பந்தர். சந்தபேந்திரன் 4வது பிராகாரத்தில் உள்ள மேல கோபுரத்தினை எழுப்பி அருளினார். பலம்புரி விநாயகரையும் சுப்பிரமணியரையும் எழுப்பி அருளியவர் மும்முடி திம்மரசர். விபூதி பிராகாரத்து மதுர்ச்சுவரை தோற்றுவித்தவன் திருநீற்று சுந்தர பாண்டியன் கட்டியுள்ளான். எம்பிரானின் திருவிளையாடல்களில் ஒன்றான திருநீறு தங்கமாக மாறிய அற்புதம் காலமும் இதுவே ஆகும். பெரும் சிவனடியாரான வீரசோம ஈஸ்வரன் என்னும் போயசால மன்னன் இத்திருத்தலத்தில் கிழக்கில் ஒரு 7 நிலை கோபுரத்தை எழுப்பினான். பாண்டிய அரசர்களான மாரவர்மன் சுந்தர பாண்டியன் மற்றும் 1ஆம் ஜடவர்மன் சுந்தர பாண்டியன் தமது பிறந்த நாளை ஒட்டி இத்திருத்தலத்திற்கு நிபந்தங்களை வழங்கியுள்ளனர். திருபுவன சக்கரவர்த்தி என்னும் சிறப்புற்ற இராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் 25 வேலி நிலத்தை இத்திருத்தலத்திற்கு இறையிலியாக அளித்தான். மனிதராக பிறக்கும் ஒவ்வொருவரும் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று உள்ளீர்கள் என்றால் ஓம் நம சிவாய நமக என்று கமெண்ட் செய்யுங்கள். 4வது நாம் பார்க்க போகிற கோவில் காவேரி வடகரை சிவத்தலங்கள் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும், சிதம்பர கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் சைவ இலக்கியங்களில் கோயில் என்ற பெயராலேயே அழைக்கப்பெறுகிறது. அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்பெறுகிறது. இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் நகரில் அமைந்துள்ளது. இத்தலமானது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாகும். கோயில் என்று பொதுவாக வழங்கினாலே சைவத்தில் சிதம்பரம் நடராச பெருமானின் கோயிலை தான் குறிக்கும். ஊர் பெயர் தில்லை, கோயிலின் பெயர் சிதம்பரம். இன்று ஊர் பெயர் வழக்கில் மறைந்து கோயிலின் பெயரே ஊர் பெயராக வழங்கி வருகிறது. தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லை வனம் என்று பெயர் பெற்றது. இம்மரங்கள் தற்போது சிதம்பரத்தில் இல்லை. ஆனால் இதற்கு அண்மையில் உள்ள பிச்சாவரத்திற்கு பக்கத்தில் உப்பங்கழியின் கரைகளில் காணப்படுகின்றன. இக்கோயிலுள் திருமூலட்டானம் என்னும் தனி கோயில் ஒன்றுள்ளது. அர்த்தசாம வழிபாடு முடிந்த பின் எல்லா கோயில்களிலும் உள்ள சிவகலைகள் அனைத்தும் இந்த மூலத்தான லிங்கத்தில் ஒடுங்குவதாக இதீகம். சிற்றம்பலம் உள்ளே செல்வதற்கு 5 படிகள், பஞ்சாக்கர படிகள் உள்ளன. இப்படிகளின் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன. 14 சாஸ்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்த போது இப்படிகளில் உள்ள யானைகளில் ஒன்று தன் தும்பிக்கையால் அந்நூலை எடுத்து நடராச பெருமான் திருவடியில் வைத்தமையால் அந்நூல் திருக்களிற்று திருப்படியார் என்ற பெயர் பெற்றது. நடராசர் என்ற பெயர் வைத்தார். பின்பு அப்பெயரே அனைவராலும் அழைக்கப்படும் பெயராக மாறியது. இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர், தூய தமிழில் பொன்னம்பல நாதா உற்சவர் நடராசர், அம்மன் அம்மை உமையாம்பிகை தில்லை மரமும் தீர்த்தமாக சிவகங்கை, பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தங்களும் உள்ளன. இத்தலமானது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாகும். இத்தலம் திருநீலகண்ட நாயனார் அவதார தலம் எனவும் கூறப்படுகின்றது. சிதம்பரம் திருமூலராலும் பதஞ்சலி மற்றும் வியாக்கியபாதர் எனும் முனிவர்களாலும் வழங்கப்பட்டுள்ளது. 275 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் இதுவே ஆகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகும். அவ்வாறே திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும்.
சிதம்பரத்துக்கு பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாதர் பூஜை செய்ததால் அதற்கு புலியூர் என்று பெயர். அந்த கோயிலுக்கு சிதம்பரம் என்று பெயர். சித்தம் இதயம், அம்பரம் ஆகாசம். சித்தம், அம்பரம், சிதம்பரம் என்ற பெயரே காலப்போக்கில் அந்த ஊர் பெயர் மறைந்து கோயில் பெயரே ஊரின் பெயராக சிதம்பரம் என்று மாறிவிட்டது. மேலும் சித்தம்பரம் கோயிலானது இதய ஸ்தலமாக இவ்வுலகிற்கே இவ்விடத்தில் இருந்து விளங்குவதாகவும் கருதப்படுகிறது. புலிக்கால் முனிவர் என்பவர் இந்து துன்மவியலின் அடிப்படையில் மத்தியந்தனர் என்பவரின் மகனும் சிறந்த சிவபக்தனும் ஆவார். இவருடைய இயற்பெயர் மழன் என்பதாகவும் இவரை வியாக்கிரபாதர் என்றும் அறியப்படுகிறார். சிவபெருமானுக்கு தூய மலர்களால் அர்ச்சனை செய்ய விரும்பிய மழன் மரத்திலிருந்து கீழே விழும் மலர்களையும் வண்டு போன்ற உயிரினங்களால் நுகரப்பட்ட மலர்களையும் ஏற்க மறுத்தார். அதனால் அதிகாலையிலேயே மரத்தில் ஏறி அர்ச்சனை பூக்களை சேகரிக்க எத்தனித்தார். இரவு நேரத்தில் கண்களுக்கு போதிய வெளிச்சம் இல்லாமையாலும் மரத்தில் ஏறுவதற்கு வசதியான உடலமைப்பு இல்லாமையாலும் மிகுந்த கவலையுற்றார். அதனை தீர்க்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இரவில் தெரியும் பார்வையும் புலிக்கால் மற்றும் புலி நகங்களையும் பெற்றார். சமஸ்கிருதத்தில் வியாக்கிரம் என்பது புலியை குறிப்பதனால் வியாகிரபாதர் என்று அழைக்கப்பட்டார். இதற்கு புலிக்கால்களை உடையவர் என்று பொருளாகும். தமிழில் புலிக்கால் முனிவர் என்றும் அறியப்படுகிறார். லேடன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றன. இவனுக்கு முன் இரண்யவர்மன் பொன் பெய்தான் என்று கோயில் புராணம் தெரிவிக்கின்றது. பொன்னம்பலம் 40 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைக்கென ஒரு கோபுரமாக 4 கோபுரங்களும் 5 சபைகளும் உடையது இந்த ஆலயம். இவ்வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை காண முடியும். மேலும் இங்கு மூலவர் சிலை இருக்கும் இடம் கனக சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சபை 1ஆம் பராந்தகன் சோழ மன்னால் பொற்கூரை வேயப்பட்டது. அதனால் இந்த சபை பொன்னம்பலம் என அழைக்கப்படுகிறது. வடமொழியில் கனக சபை என கூறப்படுகிறது. பேரம்பலம் இது தேவ சபை எனப்படும். மணவில் கூத்தனான காளிங்கராயன் விக்கிரம சோழன் காலத்தில் இச்சபையை செம்பினால் வைந்தான் என்று தில்லைக்கோயில் பாடலால் அறிவதோடு பின்பு பேயரம்பலத்திற்கு பொன் வைந்தவன் 3ஆங்குலோத்துங்க சோழன் ஆவான். நிறுத்த சபை ஊர்த்தவ தாண்டவம் செய்தருளிய இடம் ஈராச சபை. ஈராச சபை ஆயிரக்கால் மண்டபமாகும். சோழ மன்னர் மரபில் முடிசூட பெறுபவர்களுக்கு இம்மண்டபத்தில் முடிசூட்டு விழா நடைபெற்று வந்தன. மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறான். அர்த்த மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் இடதுபுற மேல்கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றது. 3 வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதை போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றது. இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது. இந்த நடனத்தில் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்து செயல்களோடும் ஒத்துப்போகின்றது. ஜெனிவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான சரன்சோர்னான் என்ற இடத்தில் இந்த நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. மனிதரின் உடம்பும் கோயில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராசர் கோயில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் 5 சுற்றுக்களை கோஷங்கள் என்னும் லேயர்ஸ் கொண்டது. அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராசர் கோவிலில் 5 திருச்சுற்றுகள் என்னும் பிரகாரங்கள் உள்ளன. மனிதருக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருக்கிறது. அதே போல அக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லை, இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறார். கோயிலின் இதயம் போல் அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிறது. மனிதருக்குள் 72,000 நாடிகள் ஓடுகின்றன. அதே போல அக்கூரையில் 72,000 ஆணிகள் அறையப்பட்டு உள்ளன. இதயத்தின் துடிப்பே நடராசரின் நடனமாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் உள்ளன. இவை 7 நிலைகளை கொண்டவையாகும். கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாகவும் 135 அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரமுடையவையாகும். சிதம்பரம் ரகசியம் என்று சொல்லப்படுவது என்ன தெரியுமா? இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவதாண்டவங்களுக்கு காண சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில். அங்குள்ள திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படும். அங்கு திருவுருவம் அல்லாது தங்கத்தாலான வில்வ தளமாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் ரகசியம் இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது.
அதை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதே ஆகும். பக்தி இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் தில்லை சிவனை பற்றி பாடப்பெற்றுள்ளது. சோழ மன்னர்கள் பலர் இந்த ஆலயத்திற்கு பணிபுரிந்துள்ளனர். இங்குள்ள ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் இருந்தும் பொற்கூரையினாலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். சோழர்களுக்கு பின் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் கோவிலின் இராஜ கோபுரம் மற்றும் தஞ்சை நாயக்க மன்னர்கள் கோயிலின் பிரகாரங்கள் கனக சபை உட்பட 9 மண்டபங்களை கட்டியதாகவும் பல்வேறு திருப்பணிகள் பல பறிந்ததாகவும் கல்வெட்டுகளின் மூலம் அறியப்படுகிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற கோவில் திருக்காலத்தி இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பாடல் பெற்ற தலமாகும். இது காலகத்தீஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் கண்ணப்பர் தொண்டாட்டி பேறு பெற்ற தலம் என கருதப்படுகிறது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இத்தலம் வாயு தலமாகும். தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவருமான ஈராசேந்திர சோழன் கட்டிய கோவிலாகும். இத்தலத்தில் சிலந்தி பாம்பு யானை என்பன சிவலிங்கத்தை பூசித்ததாகவும் அதனால்தான் இதற்கு காலகத்தி என பெயர் பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். வடமொழி புராணங்கள் பலவும் இக்கோயிலை போற்றுகின்றன. தமிழில் திருக்காலத்தி புராணம், சீகாலத்தி புராணம் என்னும் 2 நூல்கள் இதன் புராணத்தை கூறுகின்றன. அப்பரிங்குள்ள இறைவனை காலத்திதர் ஞான புங்கோதையார் பாகத்தான் என்று குறிப்பிடுகிறார். அகண்ட வில்ப மரம், கல்லால மரம் ஆகிய 2ம் இக்கோயிலின் தலமரங்கள். இந்த ஊருக்கு அருகில் பொன்முகரி ஆறு ஓடுகிறது. இராசேந்திர சோழன் கட்டிய கோவிலாகும். மிக பழமை வாய்ந்த தென்னாட்டு கோயில்களுள் இதுவும் ஒன்று. சங்க தமிழ் இலக்கியங்களில் இக்கோயில் பற்றிய குறிப்புகள் உள்ளன. பல்லவர் கால நாயன்மார்களின் தேவார பதிகங்களிலும் இக்கோயில் பற்றிய தகவல்கள் உள்ளன. போவு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளும் இக்கோயிலில் உள்ளன. சோழர்களும் விசய நகரத்து மன்னர்களும் பல கொடைகளை இக்கோயிலுக்கு அளித்துள்ளனர். பல்லவர் காலத்தில் இருந்த இக்கோயிலை 10ஆம் நூற்றாண்டு அளவில் சோழர்கள் திருத்தி அமைத்தனர். 1ஆம் குலோத்துங்க சோழன் தெற்கு வாயிலில் அமைந்துள்ள கலிகோபுரத்தை அமைப்பித்தான். 3ஆம் குலோத்துங்க சோழனும் சில சிறு கோயில்களை இங்கு எடுப்பித்துள்ளான். போவு 12ஆம் நூற்றாண்டில் மன்னன் வீர நரசிம்ம யாதவராயன் தற்போதுள்ள சுற்று வீதிகளை அமைப்பித்ததுடன் நாற்புறமும் 4 கோபுரங்களையும் கட்டுவித்தார். 100 கால் மண்டபம் ஒன்றையும் மேற்கு புற கோபுரத்தையும் கட்டுவித்ததாக தெரிகிறது. இக்கோவிலின் மூலவர் ஞானபிரசனாம்பிகை தாயார் செங்குந்த கைக்கோளர் மரபு வெள்ளாத்தூரார் கோத்திரத்தில் தோன்றியவர். இதனால் இங்கு நடைபெறும் சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தில் இம்மரபினர் சார்பில் பெண் வீட்டு சீதனம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது வழக்கம். திருக்காலத்தி நகரம் முந்தைய தமிழகத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. பிறகு திருக்காலத்தி என்னும் தமிழ் பெயரை மருப ஸ்ரீ காளஹஸ்தி என்று பெயர் மாற்றப்பட்டது. தற்போதைய ஸ்ரீகாளஹஸ்தி நகரம் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டது. கண்ணப்ப நாயனார் வரலாறு பொத்த பி என்னும் நாட்டில் உடுப்பூர் என்னும் ஊரில் நாகன் என்பவன் வேடர்குல தலைவனாக இருந்து மக்களை காத்து வருபவன். தத்தை அவன் மனைவியாவாள். நீண்ட காலமாக பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கவே முருகனை வேண்டி விழா எடுத்தனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட முருகன் அருள் புரிந்தான். அவர்களுக்கு அழகான வலிமை மிக்க ஆண் குழந்தை பிறந்தது. நாகன் அக்குழந்தையை தன் கைகளால் தூக்கும் போது தின் என்று இருந்தமையால் தின்னன் என்று பெயரிட்டான். தின்னன் வளர்ந்து குல மரபிற்கேற்பவில் அம்பு ஈட்டி வாழ் முதலான போர் பயிற்சிகளை கற்றுச் சிறப்படைந்தான். நாகன் முதுமை காரணமாக தன் பதவியினை தன் மகனாகிய தின்னிடம் தந்து நாடாளும்படி பட்டம் சூட்டினான். இதனை கண்டு தேவராட்டியும் வந்து நலம் சிறக்க என வாழ்த்திச் சென்றாள். ஒரு நாள் தின்னன் நாணன் காடன் ஆகிய நண்பர்களோடு வேட்டையாட் சென்றார். வேட்டைக்காக விரித்த வலைகளை அறுத்து கொண்டு ஒரு பன்றி மட்டும் ஓடியது. விடாது துரத்தி சென்று புதருள் மறைந்த அந்த பன்றியை தின்னன் தம் குருவாளால் வெட்டி வீழ்த்தினான். இதனை கண்ட நண்பர்கள் வியந்து தின்னனின் வலிமையை பாராட்டினார்கள். அருகே ஓடும் பொன்முகலி ஆற்றையும் வானாளாவ நிற்கும் காலத்தி மலையையும் கண்டு வியந்தார் தின்னன். இதனை கண்ணுற்ற நாணன் இம்மலையின் மீது குடுமி தேவர் இருக்கிறார், அவரை கும்பிடலாம் வா என்றான். மலை ஏறும்போது தின்னனுக்கு மட்டும் புதுவிதமான இன்பமும் உணர்வும் ஏற்பட்டன. குடுமித்தேவருக்கு சிவகோசரியார் என்பவர் ஆகம விதிமுறைப்படி பூசை செய்வதனை நாணன் மூலம் அறிந்தார். மலையேறிய தின்னன் குடுமித்தேவரை கண்டவுடன் அவரை வணங்கியும் கட்டி தழுவியும் ஆடினார், பாடினார். நண்பன் காடன் ஆற்றங்கரையில் தீயிலிட்டு பக்குவப்படுத்திய இறைச்சியை தன்னுடைய ஒரு கையில் எடுத்துக்கொண்டார். மறுகையில் வெல் இருந்ததால் வாய் நிறைய ஆற்று நீரையும் அருகில் இருந்த மரத்தின் மலர்களை தலையில் செருகியும் கொண்டு வந்தார். தின்னனார் பின் இரவு முழுவதும் வில்லேந்தி காவல் புரிந்தார். காலையில் குடுமை தேவருக்கு திருவமுது தேடி வர புறப்பட்டார். வழக்கம் போல பூசை புரிய வந்த சிவகோசரியார் இறைவன் மீதிருந்த இறைச்சி முதலானவற்றை கண்டு வருந்தினார்.
புலம்பினார். பின் அவற்றை நீக்கி தூய்மை செய்து பூசனை புரிந்து சென்றார். அடுத்து தின்னனாரும் வந்து இறைச்சி முதலானவற்றை வைத்து வழிபட்டார். மறுநாளும் இறைச்சி முதலானவை இருப்பது கண்டு வருந்தி சிவகோசரியார் இறைவனிடம் முறையிட்டு வீட்டுக்கு சென்று உறங்கினார். அவரது கனவில் சிவபெற தோன்றி தின்னாரின் அன்பு வழிபாட்டை நாளை மரத்தின் மறைவில் நின்று பார்ப்பாயாக என்று கூறி மறைந்தருளினார். 6ஆம் நாள் திருக்காலத்தினாதர் தின்னாரின் அன்பின் பெருமையை காட்ட பல கண்ணிலிருந்து உதிரம் பெருகும்படி செய்தார். அதனை கண்ட தின்னனார் செய்வதறியாமல் திகைத்தார். ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி அவரது நினைவுக்கு வந்தது. உடனே தம் வலக்கண்ணை அம்பினால் அகழ்ந்து எடுத்து அப்பினார். உதிரம் நின்றுவிட்டது. இதை கண்டு மகிழ்ந்து ஆடினார். சிவபிரான் இடக்கண்ணிலும் உதிரம் பெருகும்படி செய்தார். தம் இடக்கண்ணையும் பெயர்த்து எடுத்து அப்பினால் உதிரம் நின்றுவிடும் என்று உணர்ந்தார். தம் மறுக்கண்ணையும் பெயர்த்து விட்டால் இறைவனின் இடக்கண்ணை சரியாக கண்டறிய முடியாது என்பதால் அடையாளத்துக்காக தம் காலின் பெருவிரலை இறைவனின் உதிரம் பெருக்கும் கண் மீது ஊன்றிக் கொண்டார். அன்பினால் தம் இடக்கண்ணை பெருக்க தொடங்கினார். உடனே காலத்தினாதர் நில்லு கண்ணப்ப என்று 3 முறை கூறி தின்னனாரை தடுத்தருளினார். இதனை கண்ட சிவகோசரியார் தம்மை மறந்து சிவன் அருளில் மூழ்கி தழைத்தார். அன்று முதல் இறைவனுக்கே தம் கண்ணை பிடுங்கி அப்பியதால் தின்னார் கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார். இதுவே பஞ்சபூத தலங்கள் உள்ள கோவில்கள் ஆகும். உங்களால் முடிந்தால் இந்த 5 கோவிலுக்கும் சென்றால் வாருங்கள். சிவனின் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய நமக. நன்றி, வணக்கம்.